வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம லோத்தா டெவலப்பர்ஸ பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். முழுக்க முழுக்க இந்த வீடியோல நம்ம இந்த ஒரு பங்க பற்றி மட்டும் தான் பேச போறோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புது ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கேன். இந்த பதிவில என்னென்ன இருக்க போகுதுன்னா, டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இந்த நிறுவனத்தோட ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நண்பர்கள் கிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஒரு லைக்க போட்டுட்டு அப்படியே வீடியோவ தொடர்ந்து பாருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட். நீங்க போடக்கூடிய லைக் மூலியமா ஏன்னா மோஸ்ட்டா நம்ம ரிட்டல் ஆப்ஷன் குளோபல்ல பார்க்கக்கூடியவர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களா தான் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் அப்படின்ட்டு தெரியும். ஸோ நீங்க இந்த மாரி லைக் போடுறது வழியா ஸோ இது இன்னும் பல பேருக்கு ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகுறது மூலியமா ஸோ புது நண்பர்கள் உள்ள வருவாங்க. ஸோ இன்னும் வியூஸ் அதிகமா போகும் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வருவாங்க. அதன் மூலியமா இன்னும் உந்துதல் ஏற்படும். ஸோ இன்னும் எஃபோர்ட் போடுறதுக்கான ஒரு எண்ணம் எனக்குள்ளேயும் தோணும். ஆல்ரெடி நிறைய எஃபோர்ட் போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோசாஃப்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் பற்றி இந்த அளவுக்கு இங்கே தமிழில் பெருசாக யாரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்குன்ட்டு தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். ஸோ இதே நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்டு வேறு யாரையாச்சும் ரீச் பண்ணால் மா ரொம்ப அதிகமான ஒரு ஃபீயை பார்த்தீங்கன்னா அதுக்கு கமிஷன் போடத்தான் செய்வாங்க. பட் இந்த இடத்துல நம்ம அத்தனை விஷயங்களும் எளிதாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணுறோம். அதுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு லைக் தான். பார்ப்போம் தொடர்ந்து உயருதா என்ன அப்படின்ட்டு. மேபி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னா கண்டிப்பாக உழைப்பது வீண் தானே. ஸோ அப்புறம் பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளும் வேறு மாதிரி போகிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ நம்ம லோத்தாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2வது ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமாக நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ முதல் இடத்துல டிஎல்எஃப் இருக்குது. ஸோ ரொம்பவும் பேர் போன ஒரு நிறுவனம் டிஎல்எஃப். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் லோத்தாவாக இருக்குது. ஸோ லோத்தாவோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா எக்ஸலண்ட்டான ஒரு செயல்பாடுகளாக இருக்குது. பட் இப்போதைக்கு அவங்க இந்த ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை மட்டும்தான் பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர இன்னும் பெருசாக டைவர்சிஃபை பண்ணல. ஆனால் ஸோ ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் இந்த ரெசிடென்ஷியல்லையே இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை லோத்தா டெவலப்பர்ஸ் டெலிவர் பண்ணுறாங்கன்னா இன்னும் டைவர்சிஃபைட் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ அந்த வளர்ச்சி இவங்களுக்கு ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ பார்ட் பை பார்ட்டாக நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டிலிருந்து என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஸோ டெக்னிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேசிக்காக இந்த நிறுவனத்தோட விஷயத்தை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் ஸோ லாஸ்ட்டாக பிஸ்னஸ் அப்டேட். ஸோ இப்போ எப்படி இருக்காங்க அது ஃப்யூச்சரில் என்னவா மாற போகிறாங்க. ஸோ இதனால என்ன பயன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல்குள்ளே நம்ம போவோம். ஸோ இது ஒரு பார்ட் 1. ஸோ இப்போ டெக்னிக்கல்குள்ளே போகும்போது ஸோ இந்த லோத்தர் டெவலப்பர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட பீக்லேருந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய விலைக்கு பார்த்தீங்கன்னா 45% கரெக்டாகி தான் இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இதுக்கு முன்னாடி ஒரு டிப் ஏற்பட்டது. அதாவது இந்த போர் உச்சத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல சரிவு ஏற்பட்டது. அப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60% வரைக்கும் சரிவு அடைஞ்சிருந்தது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது ஸோ கொஞ்சம் ஹைடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை. ஸோ இந்த பங்கு இன்னும் ஒரு சப்போர்ட் எல்லாம் ரீச் பண்ணாமல் தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு இடத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்கு வராமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு டெக்னிக்கலாக ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை முட்டி தான் இப்போ லோத்தா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தாண்டுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தாண்டுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் திரும்ப ஒரு சான்ஸ் ஏற்படுது. ஸோ லாஸ்ட் டிப்பையும் கடக்கணும். கடந்து கீழே இறங்கினா மட்டும்தான், அதாவது இந்த ஒரு லெவல்லையும் கிராஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு டிப் ஏற்பட்டால் தான் இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும். அது ஏன் அப்படிங்கிறத இன்னும் போக போக உங்களுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போது அரௌண்ட் 900 இருக்குது. இந்த ரேஞ்ச் நமக்கு டெஃபினட்டாக ஒர்த் இல்லை. ஏன் 650 இருக்கும்போது கூட இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்லை. ரிஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தது. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டு. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டு திடீர்னுட்டு ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டுச்சுன்னா, ஏன்னா ஸோ மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு இம்பேக்ட் ஏற்படுது. அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஸோ இங்கே ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு எந்த ஒரு மாற்றமும் நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பட் மேபி என் நம்பிக்கை பொய்யாகலாம். பட் வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மேபி வந்தால் நம்ம பார்க்க போகிறோம். இல்லைன்னா அது வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம கடந்து போனோம்னா டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும் இன்வெஸ்டிங்க்குங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதோட இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா
ஸோ நிறுவனத்துக்கு கடன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்ட வந்து இருக்கு. ஸோ இதே நம்ம டிஎல்எஃப் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஸோ டிஎல்எஃப் கடன் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்குலாம் வந்து இருக்காது. டெட் டூ ஈக்விட்டி ரேஷியோ ஒரு 0.03 கிட்ட தான் வந்து இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து இருக்கு. டெட் டூ ஈக்விட்டி 0.42% வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ இந்த கடன் இந்த நிறுவனத்துக்கு ப்ராப்ளமா? இது பலரோட கேள்வியாவும் வந்து இருக்கலாம். ஆனா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கடன் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான பிளான், அதற்கான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, நிறுவனத்துக்கிட்ட அதிகமா இருக்கு. ஸோ அத நம்ம பேசிக் அப்டேட்ல வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டாக் பிஇ பார்க்கும்போது ஒரு 26ல இருக்கு. 26 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமா தான் இருக்கு. என்ன அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சோம்னா, இங்கேருந்து இது பிஇ ரேஷியோவும் கூடும். ஸோ வேல்யூவேஷன் மறுபடியும் வந்து உயர ஆரம்பிக்கும். அந்த உயர்வு நமக்கு சாதகமானதா இருக்காது. அதனால பெட்டர் வேல்யூவேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணுவோம். இடைப்பட்ட டைம்ல என்னென்ன நடக்குதுன்ட்டு தொடர்ந்து ட்ராக்கும் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஸோ அடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் குவார்ட்டர்லி அண்ட் ஆனுவலி பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். 2மே பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா இருக்கும். ஸோ குவார்ட்டர்லில ஒரு 50 கோடி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறைஞ்சாலும் சிங்கிள் டிஜிட்டா இருந்தாலும் தொடர்ந்து வளர்ச்சி பாதைய கொடுக்குறாங்க. ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் மூலியமாவே. ஸோ ஃபர்தரா இவங்க டைவர்சிஃபை பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யூகிச்சு பார்க்கணும். ஸோ இதே ஆனுவலி பார்க்கும்போது 3,400 கோடி கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர்ல 700 கோடி இவங்களுடைய லாபம் உயர்வு அடைஞ்சிருக்கு. கன்சிஸ்டன்ட்டா நல்ல ஒரு குரோத்த குடுத்த ஒரு நிறுவனமா இருக்கு. கிட்டத்தட்ட 11 வருட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது, ஸோ பெருசா எங்கேயும் லாஸ் மேக் பண்ணல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ட போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா தான் இந்த லோத்தா டெவலப்பர்ஸ் இருக்கு. இது நம்மள பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ். இப்போதைக்கு கடன் ஒரு கன்சர்னா நண்பர்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த பிசினஸ் அப்டேட்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ இவங்களுடைய பிசினஸ் அப்டேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ல பெரிய அளவுக்கு வந்து வருமானம் ஈட்டி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, இவங்க ஆனுவிட்டி பிசினஸ நோக்கி நகர்றாங்க. ஸோ ரென்டல் இன்கம்ம நோக்கி இந்த நிறுவனம் இப்போ நகருது. அதற்கு தேவையான விஷயங்கள பண்றாங்க. ஸோ இதுக்கு அவங்க கடன் வாங்குவாங்களா? குறிப்பா பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் அமைக்க போறாங்க. டேட்டா சென்டர் அமைக்கணும்னா பணம் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே வந்து தெரியும். பெரும் நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு முதலீடு பண்றாங்க. பட் இந்த ஃபீல்டுல லோத்தா வந்து எப்படி முதலீடு பண்ண போறாங்கன்னா, அவங்க கிட்ட லேண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வந்து இருக்கு. முக்கியமான இடத்துல இருக்கு. ஸோ ஆல்ரெடி 2 கிளையண்ட்ஸ் வந்து இந்த லோத்தா டெவலப்பர் கிட்ட இருந்து லேண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ சொற்ப ஏக்கர்ஸ் தான். ஒரு 30, ஒரு 24 ஏக்கர் கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. பட் அது மட்டுமே ஒரு 50 ஏக்கர் வித்து கிட்டத்தட்ட அ ஒரு ஒரு நல்ல பணத்த பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் டெவலப்பர்ஸ் வந்து சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்ல, லேண்டோட மதிப்பு தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. சரி இதனால என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த லேண்ட மானிட்டைஸ் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. ஸோ மானிட்டைஸ் பண்றது மூலியமா கிட்டத்தட்ட இவங்க கிட்ட இப்போ 2,00,000 கோடி மதிப்பிலான லேண்ட் பேங்க் வந்து இருக்கு. ஸோ மேற்கொண்டு இவங்க பார்த்தீங்கன்னா, புதுசா லேண்ட வந்து நாங்க அக்ரஸிவா அக்விசிஷன் பண்ண போறது இல்லன்ட்டும் லோத்தாவோட சிஇஓ பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட மானிட்டைஸ் பண்ணி, அதன் மூலியமா கேப்பிட்டல ரைஸ் பண்ணி, ஸோ அத வச்சு தான் டேட்டா சென்டர் வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா சென்டர் அமைச்சு, அத வந்து வாடகைக்கு விட போறாங்க. ஆல்ரெடி கிளையண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. AWS அண்ட் STT போன்றவர்கள் இவங்களோட கிளையண்ட்டா வருவதற்கு ரெடியா இருக்காங்க. மற்ற குளோபல் நிறுவனங்களும் இவங்களுடைய கிளையண்ட்டா வருவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதன் மூலியமா இவங்களுடைய வருவாய் பெருகும். அதே நேரத்தில லாபமும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது போக இந்த பவர் ஷெல் இதையும் வந்து அமைக்க போறாங்க. ஸோ இத அமைச்சு அந்த இன்ஃப்ராவ வந்து வாடகைக்கு விடுவாங்க. ஸோ அத வேற ஒரு நிறுவனம் எடுத்து, ஸோ அத வந்து ரன் பண்ணுவாங்க. அதன் மூலியமாவே இவங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் லோதா குழுமத்தின் ஒரு திட்டத்தின் பகுதியா வந்து இருக்கு. ஸோ இதன் மூலியமா ஃபியூச்சர்ல அக்விசிஷன் பண்ண போறதில்ல. அதனால பெரிய கேப்பிட்டல் வந்து இவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இருக்கக்கூடிய பணத்த வச்சு இந்த டேட்டா சென்டருக்கான கேப்பிட்டல ரெடி பண்ணுவாங்க. அதே சமயத்துல இவங்களுடைய கடனையும் வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கேஷ் ஃப்ளோவ பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலியமா தெள்ளத் தெளிவா வந்து தெரியுது. ஸோ இது விரைவில் நடந்துராது. இதுக்கு வந்து எப்படியும் இன்னும் சில காலாண்டுகள் எடுக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம அவசரப்படுவது அவ்வளோ நல்லதில்ல. ஒரு பெட்டர் பிரைஸ்ல மட்டும் நம்ம இந்த லோத்தாவ வாங்குனோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான ஒரு ரிவார்ட நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலா இருக்கு. இன்கேஸ் வந்து இந்த பங்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய தரலாம், இல்ல தராமல் போகலாம். ஆனா, எதிர்பாரா சூழ்நிலையில
ஒரு சரிவு ஏற்பட்டதுன்னா, நல்ல ஒரு டிப் வருது. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 500 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல மேபி நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். வாங்குறதுக்கான ஒரு தைரியம் நமக்கு இருந்தா தான், அப்ப நம்மளால பிடிக்க முடியும். ஸோ, அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னா, இப்பவே என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ, புரிஞ்சுக்கணும். ரெவென்யூ நாளைக்கு கூடிறாது. இன்னும் ஒரு 2 குவார்ட்டர்ல கூடிறாது. ரெவென்யூ கூடுவதற்கும் டைம் ஆகும். அத லாபமா கன்வெர்ட் ஆகுறதுக்கும் இன்னும் டைம் ஆகும். ஸோ, ஒரு 1 வருடம் இல்ல 1 1/2 வருடம் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். பொறுமையா தான் பண்ணுவாங்க. நம்ம அவசரமும் வந்து பட முடியாது. ஓகே. ஸோ, அதனால எந்த ஒரு அவசரமும் காட்டாம பங்குச்சந்தைய அணுகணும் அப்படிங்கிறது தான் ஒரு கன்க்ளூஷனா வந்து இருக்கு. இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் அவசரப்படாம பொறுத்திருந்து பொறுமையா இருந்தோம்னா, பாட்டம்ல இத வாங்குறதுக்கு யாரும் வந்து வரமாட்டாங்க, தயங்குவாங்க. அப்ப நம்ம இது பக்கம் போனோம்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ, இது போல இன்னும் பல பதிவுகள் வரும். அடுத்தது ஒன் சோர்ஸ் பற்றியான அப்டேட்டும் வந்து இருக்கு. ஸோ, ஒன் சோர்ஸோட ஃபியூச்சர் வருமானம் எக்ஸ்பெக்டேஷன் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் உங்க கூட டெஃபினட்டா வந்து அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். ஸோ, இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களா இருந்தா இந்த இடத்துல நம்ம குளோபல் ஸ்டாக்க பற்றியும் டிஸ்கஸ் பண்றோம். அண்ட் இந்த இந்தியன் மார்க்கெட் பற்றியும் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல புரிதலை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டடா இருந்தா செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவ. அண்ட் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!